கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க நகரத்துல ஒரு கிறிஸ்தவ கன்வென்ஷன் நடந்துச்சு. அதுக்கு சுகமளிக்கும் பெருவிழாவோ ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த கன்வென்ஷன்ல நடந்த அற்புதங்களை பற்றி சாட்சிகளா சில பேர் சொன்னாங்க. மாத்தி மாத்தி மைக்கு பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சாட்சிகளுடைய கிளிப்பிங் வீடியோ ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே அந்த சாட்சிகளுடைய கிளிப்பிங்ல எல்லாமே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நெடுநாள் வியாதியா இருந்துச்சு அல்லது பிரச்சனையா இருந்துச்சு. இந்த ஐயா, அதாவது சிறப்பு செய்தியாளராக ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் அந்த ஐயா ஜெபிச்சதும் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தாரு அல்லது பிரச்சனையை தீர்த்தாரு அப்படிங்கறதான் அந்த எல்லா சாட்சியிலையும் இன்சிஸ்ட் பண்ணப்பட்ட அல்லது எம்பசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஐயா ஜெபம் பண்ணாரு, இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் அப்படின்னு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த நகரத்துல 100க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கின்றன. அப்போ 100க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கக்கூடிய, போதகர்கள் இருக்கக்கூடிய இந்த பெருநகரத்துல இது ஒரு பெருநகரமா மாறிடுச்சு. எங்க ஊர் ஒரு பெரிய டவுன்ல எங்கிருந்தோ ஒருத்தர் அவர் ஜெபிச்சுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களோ சபை மக்களோ இருக்கட்டுமே, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகம் கிடைக்கணுமா? அப்படின்னா நாமெல்லாம் எதுக்கு சபை நடத்துறோம்? நாமெல்லாம் எதுக்கு போதகர்கள்? இப்ப இயேசு கிறிஸ்து தான் சுகம் கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம ஜெபத்தின் மூலமாக கொடுக்கலாமே இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. சரி, இந்த ஐயா ஜெபிச்சாரு, இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்துட்டாரு, எல்லாரும் வாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. அதானே கான்செப்ட். எத்தனையோ இந்து நண்பர்கள் தங்களுடைய கோயில்களுக்கு போய் வேண்டுதல் செஞ்சு அந்த பொருத்தனைகள், பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க, அந்த பொருத்தனைகள் அவங்க செஞ்சு அவங்களுக்கு சுகம் கிடைச்சதோ இல்லை ஏதோ ஒரு நன்மை கிடைச்சதுனால மறுபடியும் போய் நேர்த்தி கடன் செய்யறாங்க இல்லையா? முதுகுல கொக்கியெல்லாம் மாட்டிக்கிட்டு பெரிய கிரேன்ல தொங்குறாங்க, தீயில நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பக்தியோட செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? அவங்களுக்கும் ஏதோ நடந்திருக்கு இல்லையா? மசூதிகளில் போய் எந்த மதமும் யாரா இருந்தாலும் சரி, மசூதிகளில் போய் ஓதிக்கிட்டு வருவாங்கல்ல. பிள்ளைகளுக்கெல்லாம் எங்க பகுதியில், நிறைய பகுதியில் அப்படிதான், பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது ராத்திரியில் பிள்ளைகள் அலறி அழுவும், இல்லை ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா டக்குன்னு மசூதிக்கு போவாங்க. மசூதியில் இருக்க எந்த பொறுப்பாளர்களும் நீ எந்த மதம்லாம் கேட்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓதி விடுவாங்க, குழந்தைகளுக்கு சரியா போயிடும். அப்ப சுகம் கொடுப்பது மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதற்கான ஒரு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா இடங்கள்லயும் தானே இருக்குது. இன்னும் கடவுள் நம்பிக்கையற்ற திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பக்தியின் பேரால பக்தர்கள் என்ன செய்யறாங்களோ அதை நாங்களும் செய்ய முடியும்னு சொல்லி அதுல இருக்க சயின்டிபிக் உண்மைகளை எடுத்து சொல்லி அவங்களும் செஞ்சு காட்டுறாங்களே. அப்ப சுகமடைந்தது தான் ஒரு கடவுள், இவர் சுகம் கொடுக்கறதுனால தான் இவர் கடவுள் அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கிற ஆன்மீகம் இருந்தா அது ரொம்ப மலிவான ஆன்மீகம். இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் அதற்காக வந்தவரா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? காஸ்பல் இஸ் சம்திங் யூனிக்ல. பாவியான ஒரு மனிதனுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயம், மீட்பு, பரலோகத்தை பற்றிய ஒரு நிச்சயம், கடவுளுடன் ஒரு புதிய உறவு, இந்த உலகத்திலே ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. அந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாக நாம் நிலை வாழ்வை இறைவனுடைய எப்பொழுதும் இருக்க போகிறோம். இதுதான் கடவுள் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மனிதன், என்னை போன்ற ஒரு மனிதன், சாதாரண மனிதன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அதாவது மறுபிறப்பை நான் இங்கே அடைந்து இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு வியாதி வரும். வியாதியினாலே சாகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், குழந்தை பேர் இல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கடன்காரர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வருத்தப்படுகிறேன் குடிகாரர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஏதோ சில பேருக்கு அங்க சுகம் கிடைச்சிருச்சு அற்புத பெருவிழால, அதனால இயேசு கடவுள் அப்படின்னா, ஆக்சிடென்ட்ல கிறிஸ்தவர்கள் இறந்து போகிறார்கள், பிள்ளை இல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வியாதியினாலே பாஸ்டர் செத்து போறாரு. சுகர் இல்லாத பாஸ்டர் எத்தனை பேர்? பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு சுகர் பிபி எதுவும் இல்லை, தேங்க் காட். அதை நான் பெருமையெல்லாம் சொல்லலை, எனக்கு இல்லை, நல்ல வேலை, அவ்வளவுதான். சுகர் இல்லாத பாஸ்டர் எங்க இருக்கிறாரு? அல்சர் இல்லாத பாஸ்டர் எங்க இருக்கிறாரு? முட்டி வெளியே இல்லாத பாஸ்டர் எங்க இருக்கிறாரு? எங்க என்ன சொல்ல வரோம் நம்ம? ஸோ நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். அதே போல
ஒரு போதகர் வந்து ஜெபிச்சு தான் பேய் ஓட்டணுமா? அதுதான் கிறிஸ்தவம் சொல்லுதா? பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது நான் சபை ஆரம்பித்த ஆரம்பத்தில் ஒரு குடிசை பகுதியில் தான் சபை நடத்திட்டு இருந்தோம். ரொம்ப ஏழை எளிய மக்கள். ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு 7:30 மணி போல் எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி எங்கள் மருமகளுக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது, உடனே வாங்க தம்பி அப்படின்னு. நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸல் வண்டி வச்சுருந்தேன். அதில் ஹெட்லைட் வேறு எரியாது. ஆக்சுவலி எல்லா லைட்டுமே எரியாது. அப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன், அம்மா லைட் எரியாது, மெயின் ரோட்டில் இவ்வளோ தூரம் ஹைவேஸில் வர முடியாது, நீங்களே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நானே ஜெபம் பண்ணலாமா அப்படின்னாங்க. ஆமாம், கர்த்தர் தானே பிரச்சனை தீர்க்க போகிறார், கர்த்தர் தானே பேயை ஓட்ட போகிறார், கர்த்தர் தானே சுகம் கொடுக்க போகிறார், ஜெபிக்க வேண்டிய வேலை தான் நம்புறது, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. ஏன்னா நம்ம சபைகளில் பண்ணுற அந்த ஃபார்மல் ஜெபம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. பாவம், ஒரு ஏழை எளிய ஒரு தாய், படிப்பு அதிகமாக இல்லாத, படிப்பே இல்லாத ஒரு தாய். நான் சொன்னேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை விட்டு போ அப்படிங்கறத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஆளுங்க பேய் ஓட்டுறன்ற பேரில் பிசாசு கிட்ட போயிட்டு உன் பேர் என்ன, உன்னுடைய ஆதார் கார்டு என்ன, உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அதுவே பிசாசு. அது என்னைக்கு போய் அது என்னைக்கு உண்மை சொல்லியிருக்கு. அதுக்கிட்ட போய் நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? உன் பேர் என்ன, யாரு நீ, எதுக்காக வந்திருக்கிற, இதெல்லாம் தேவையா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவரை விட்டு போ அப்படி மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வரல. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகும்போது அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா, நான் பேய் ஓட்டிட்டேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஓட்டல, கர்த்தர் ஓட்டினார், ஜெபிச்சது மட்டும் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெருமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மகிமையை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் செஞ்சார், நான் ஜெபம் பண்ணி கூட என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னால், யாரோ ஒரு சிறப்பு செய்தியாளர் வந்து ஜெபித்து அந்த ஐயா ஜெபம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த ஐயாவை தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இயேசுவை இல்லை. நாம் இயேசுவை ப்ரொமோட் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரர்கள். ஸோ அற்புதம் செய்கிறதுனால, வியாதி சுகமாகிறதுனால, கடன் பிரச்சனை தீர்ந்ததுனால தான் ஒருத்தர் கிறிஸ்துவக்கிட்ட வரணும்னு சொன்னால், கடன்காரர்களாகிய கிறிஸ்தவர்களை பார்த்து ஒருத்தனும் கிறிஸ்துவக்கிட்ட வரமாட்டான். ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பாவியான ஒரு மனிதனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த அற்புதம் தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதை நோக்கி நாம் போவோம். அதான் காஸ்பல். மற்ற எல்லாமே பியூர்லி ரிலீஜியஸ், மதம் தான். அது ஆன்மீகம் கிடையாது. நம்ம ஆன்மீகத்தையும் விவிலியத்தையும் நம்புவோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும். கிறிஸ்தவ மதம் நமக்கு தேவையில்லை. நன்றி.